மறந்தும் கூட கோவிலில் கடவுளுக்கு உடைத்த தேங்காயில் இந்த 4 தவறுகளை மட்டும் செய்துவிடாதீர்கள். அப்படி செய்யும் பொழுது நமக்கு கவலையும் சோகமும் வருவது உறுதி. நீங்கள் சிவன் பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்யுங்கள். உங்களின் அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் சிவபெருமான் காப்பாற்றுவார். நம்ம ஓம் முருகா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக நாம் அனைவரும் கோவிலுக்கு சென்றால் தேங்காய் உடைப்பது வழக்கம். அப்படிப்பட்ட தேங்காய் மகத்துவம் என்னவென்றால் பக்தர்களின் ஆங்காரத்தை அழித்து ஆன்மாவை ஒழுங்குபடுத்தி இறைவனிடம் சரணாகதி அடைவதை குறிக்கும் செயல். அப்படிப்பட்ட தேங்காயில் இந்த தவறை மட்டும் செய்துவிடாதீர்கள். 1. கடவுளுக்கு உடைத்து தேங்காயை அசைவ உணவுக்கு பயன்படுத்தக்கூடாது. 2. கடவுளுக்கு உடைத்து தேங்காவை பிரசாதம் போல் கொடுக்கக்கூடாது. 3. கடவுளுக்கு உடைத்து தேங்காவை விற்பனை செய்யக்கூடாது. 4. கடவுளுக்கு உடைத்து தேங்காய்வை அலட்சியமாக வீட்டில் ஒரு மூலையில் வைக்கக்கூடாது. இதுபோல காரியத்தை மறந்தும் செய்துவிடாதீர்கள்.